போமா. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம நியூஸ் ஷோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏதாவது கருத்து இருக்கா? எங்கேயாவது கருத்து ஏதாவது இருந்ததுன்னா கருத்து இல்லை, கருத்து இல்லை. ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் வந்து எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே அது இல்லைங்க. சிக்கிடி 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 சாக் சிக்கிடி 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 சாக். ஓகே, கூலி படத்துல ஒரு சாங் வந்துச்சு. அதுக்கு என்னடா பண்ணிட்டாங்கன்னு பாத்தியா? சிம்புவை மேட்ச் பண்ணி மில்க் ஏதோ ஒரு பிரச்சனை. டிஆர் வந்து இந்த சாங்ல வந்து இருக்காங்க அப்படின்னா டிஆர் தான் பாடுவாருன்னு நினைச்சேன். அதான் முழு பாட்டம் அனிருத்தே பாடி வச்சிருக்காரு. இதே மாதிரிதான் எஸ்பிபியும் வந்து பேட்டை படம் நினைக்கிறேன். பேட்டை படம் தான். எஸ்பிபி வராருன்னு ஓகே, எஸ்பிபி இன்ட்ரோ சாங்கு. ஏன்னா மோஸ்ட் காமன் டெம்ப்ளேட் என்னது, ரஜினி பிளஸ் எஸ்பிபி காம்பினேஷன் தானே இன்ட்ரோ சாங்ஸ். பேட்டையிலே அப்படி இருக்கும் பார்த்தா எவன்டா மேல எவன்டா கீழே அப்படின்ற செக்மெண்ட் மட்டும்தான் அவரு. அதுக்கப்புறம் ஃபுல்லா அனிருத் வந்து பாடிட்டு இருப்பாரு. இதுல பார்த்தா அனிருத் வந்து ஓகே வேற யாரோட வாய்ஸ்க்கு பாடுறாரு அப்படின்னா பரவாயில்ல, ரஜினி தான் டான்ஸ் ஆடுறாரு, ரஜினிக்காக தான் அனிருத் பாடிட்டு இருக்காரு. டிஆர் பாடி இருக்கலாம்னு எனக்கு ரொம்ப மன வருத்தங்களா இருந்துச்சு. ஏன்னா டிஆர் வந்து கல்லாசல்ல கலசல்ல அந்த பாட்டுல கடைசியில பஸ்தி மாமே அப்படின்ட்டு எண்டில் வரும், செம்மையா இருக்கும். தெரியும் எனக்கு. அதெல்லாம் கேட்கும்போது நான் ரிப்பீட்ல வச்சா அந்த செக்மெண்ட்டை கேட்டிருக்கேன். உண்மைதான். அதே மாதிரி இதுல இருக்கும் வல்லவன் என்னையா பாட்டை நிறுத்திங்க, பட்டைய கலப்பு தேங்க்ஸுப்பா அப்படின்ட்டு மொத்தம் கொடுப்பாரு. பாத்தீங்களா இவர் இருந்தா ஏங்க அங்க போயிட்டாரு. தெரியும் தெரியும், மேட்ச் ஆகுதான். அவர் அங்க போயிட்டாரு. நாங்க இந்த போட்டோ அட்டாச் பண்றோம், நீங்க பாத்துக்கோங்க. இந்த போட்டோ நம்ம குரூப்ல தான் இருக்கு, தூக்கிடு சரியா? அதனால அந்த இசை வந்து நான் கடைசியிலயாவது சரி எண்டுலயாவது டிஆர் வந்து ஒரு லைன் ஃபுல்லா பாடிடுவாரு, ஒரு வைப் கிரியேட் ஆயிடும். பார்த்தா அனிருத்தே தான் போட்டு வளர்த்திக்கிட்டு இருந்தார். ஐயோ லாஸ்ட் வீக் வேற இந்த ஏஐ வராங்க. இந்த நியூஸ் ரீடர்ஸ்லாம் வந்து ஏஐல வச்சு போட்டுட்டு இருந்தாங்களே, பாத்தீங்களா இல்லையா? மட்டக்களப்பான் டிக்டிக்டான் அது. அதுக்கப்புறம் ஐயோ நீதியும் இல்லை ஒரு அது எதுக்கு யூஸ் பண்றதுன்னு தெரியாம மனசுல எப்ப பாரு உனக்கு அதுவே தான் இருக்குன்னா, இப்படி பேசுறதே தான் இருக்கு. நான் சொல்ற கிரியேட்டர் அப்ப என்ன பண்றான்னு அர்த்தம் அதுதானே. தமிழ்ல ஏஐ வருது, ஒரு ஏஐல தமிழ் ஜென்ரேட் பண்ணி வருதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதை எந்த அளவுக்கு பாசிட்டிவா பண்ணலாம், ஸ்டோரி டெல்லிங் யூஸ் பண்ணலாம். நல்ல நல்ல ஸ்டோரி எல்லாம் எடுத்து வச்சு அழகான கொடுத்து அதை வந்து நல்லா நரேட் பண்ண சொல்லி வெயிட்டேஜ் கொடுத்து பேச சொன்னோம்னா பக்காவா பேசிட்டு போகும். அது ரீச் இல்லையே, இதுனா எங்களுக்கு ரீச் ஆகுதுல டப்புன்னு. ஏஐ வந்தா மக்களுக்கு வேலை போயிடும் அப்படிலாம் சொல்லி ரொம்ப பீதி காட்டியிருந்தாங்க. ஃபேக்ட் அது இல்லை, மனுஷனே போயிடுவான். அவன் கிட்ட மாட்டலடா அப்படிதான் இருக்கு. நீங்க தாண்டா அவன் கிட்ட மாட்டிட்டீங்கன்ற மாதிரி ஏஐ தான் இப்ப நம்ம கிட்ட மாட்டிடுச்சு. கரெக்டா? ஓகே, முடிய போதும். ஆரம்பத்திலே நாங்க புலம்ப ஆரம்பிச்சோம். அதனால நியூஸ் கடன்னு இப்போ போக போறோம் பாருங்க. அண்ட் திஸ் இஸ் a report from India Tech and Infra. அவங்க சொல்லியிருக்காங்க ஆவரேஜ் டைம் ஸ்பெண்ட் யூசிங் த இன்டர்நெட் இன் டே பை டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் அப்படின்ட்டு அவங்க ஒரு இது போட்டிருக்காங்க. யூஏ 8 மணி நேரமா? அப்புறம் சவுதி அரேபியால, இந்தியாவில் வந்து 6 hours, அதான் 7 hours ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி ஒரு டைம் போட்டிருக்காங்க. மோஸ்ட் ப்ராக்டிகலா 4 hours. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப டெவலப்டு கண்ட்ரி. டேய் அதெல்லாம் விட்றா, ஜப்பான்ல 4 hours இருக்கிறதுக்கு காரணமே அவங்க டெவலப்டுனா அப்ப வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ப்ரொடக்டிவிட்டியா இருக்காங்க. அதனால அப்ப மத்த கண்ட்ரிலாம் அப்ப எங்க இருக்கு? இன்னும் 0 hours ஒரு சிலர் இருப்பாங்க போல இருக்கு. இருக்கலாம். அதெல்லாம் இருக்குல்ல. நான் அதை தான் நான் யோசிக்கிறேன். நம்ம இப்போ இந்தியன்ஸ்ல வந்து இந்தியாவில் வந்து 1 GB டேட்டாவோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆமா உண்மைதான். ஏன்னா அவ்வளவு பேர் கன்சியூம் பண்றாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து ரிட்டர்ன் அதே இப்போ அதர் கண்ட்ரீஸ்லாம் போனா ரொம்ப இதுல அதிகம்ல, காஸ்ட்லி. நமக்கு தான் கம்மியே இருக்கிறது இல்ல. ஆமா. ஆனா அப்படி பார்த்துமே நம்ம 3rd ரேங்க்ல இருக்கோம். இது என்னவோ எனக்கு இந்தியா வந்து 7 hours பண்றாங்கன்றதே என்னால நம்ப முடியல. அதுக்கும் மேலதான் இருக்கும். அதுக்கும் மேலதான். இப்போ என்ன மேட்டர்னா, இன்னும் கிராம பட்டி தொட்டி எல்லாம் இன்னும் பரவாயில்ல, ரொம்ப எல்லா இடத்துலயும் இன்னும் பயங்கரமா வைரலா பரவிருச்சுன்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் ஆகி பக்கத்துல ஒரு 1 போடுவாங்க. ஆமா, ஏன்னா இப்ப இருக்க ஜெனரேஷன்ஸ் கண்டிப்பா மொபைல்ல நல்லா இருக்கும்ல, பக்கத்துல ஒரு 1 போட்டா. ஆமா பயங்கரமா 16 hours தூங்குறது இல்ல அப்ப. இன்டர்நெட் தான் அவங்களுக்குலாம் டே நைட்டே கிடையாதா? 24 hours எங்களுக்கு டே தான். 16 hours போன்லயே இருப்போம். அதுக்கப்புறம் 8 மணி நேரம் தூங்கலாம்னு ட்ரை பண்ணுவோம். அப்பயும் தூக்கம் வராது. ஒரு 6 மணி நேரம் தூங்குவோம். தூங்கிட்டு மறுபடியும் 2 hours சும்மா போன் எடுத்து பார்த்துட்டு இருப்போம். நெட் இல்லாம பார்ப்போம். இது இன்டர்நெட்டோட 16 hours. அடுத்தபடியா இப்ப ரீசெண்டா இந்த OnePlus அதுக்கப்புறம் ஆக்சிஜன் OS, அதான் OnePlus எதுக்கு ரிமூவ் பண்றாங்களா? ஏன்னா வந்து நிறைய பேர் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்களாம், இந்த பேட்டரி பெர்சன்டேஜ் வந்து டிராஸ்டிக்கா குறையுது. இது ஏன் குறையுது? நான் வாங்கி 3 மாசம் தானே ஆகுது, 99% எப்படி வந்து 1% எங்க அப்படின்னு கேக்குறாங்களாம். இருந்தா தானே கேட்பேன் அப்படின்னு. நெக்ஸ்ட் அப்டேட் இதைத்தான் இது வந்து எனக்கு வீடியோ பண்றதுனால ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு.
ரொம்ப கேவலமா திட்டுவேன். ஏன்னா எப்படி இருக்குன்னா ஆப்பிள் ஆல்ரெடி இது ஒரு பெரிய மென்டல் பிளாக்கா இருந்தது. ஆப்பிள்ல ஏகப்பட்ட பேர் வந்து அவங்களோட பேட்டரி ஹெல்த் குறையறதுனால அவங்க ஹெல்த் பர்சனலா குறையிற அளவுக்கு ஆயிடுறானுங்க. அதெல்லாம் நமக்கு தெரியும். தெரிஞ்சும் அந்த ஃபீச்சரை கொண்டு வரேன்னா நீ அதுவும் இன்டர்நெட்ல நீ வரவே இல்லையா? அதாவது ஒரு போனுக்கு இப்போ வந்து உட்காந்து ஓஎஸ்ல டெவலப் பண்ற ஒரு டெவலப்பர் கோடையே வந்து இன்டர்நெட்ல பார்த்தா அடிக்க போறன்ற அளவுக்கு இருக்கும்போது நீ இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கவே இல்லையாங்கிறது தான் கேள்வி. இதை கொண்டு வந்துட்டு திரும்ப இதை ரிமூவ் பண்ற அளவுக்கு நான் என்னத்துக்கு பேசிக்கா ஒரு பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறது தெரியும்ல, ஓரளவுக்கா தெரியல. என்னடா இத்தனை பர்சன்டேஜ் வந்து ஆப்பிள் அட்டாக் பண்றாங்களே, அப்ப நம்மளுக்கு கொண்டு வந்து நமக்கு ஒரு பேக் ஃபயர் ஆகும்னு அவங்களுக்கு தோணணும். இதுல என்ன ஹைலைட்னா இப்ப எடுக்கிறாங்க ஆண்ட்ராய்டோட கதையே வேற. இவ்வளவு நாளா அந்த நிம்மதியா போயிட்டு இருந்தது, இப்ப தேவையில்லாம இதை உள்ள கொண்டாந்து திரும்ப அதை ரிமூவ் பண்ணி. ஏன்னா ஆண்ட்ராய்ட் போனோட வேல்யூங்கிறது எப்பயுமே ஒரு அப்படியே இப்படியே போகுங்க, அப்படியே இறங்கிக்கிட்டே போகுங்க, ஒரு இடத்துல போய் நிற்கும். நின்றுட்டு அதுக்கப்புறமா அதோட லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் மொக்கையாகிற மாதிரி ஃபீல் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் கீழே போகுங்க, இன்னும் கொஞ்சம் கீழே போகும். அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான், அப்படியே காண போயிடும். பட் ஐஃபோன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கும். அது எப்படி இருக்கும் தெரியுமா? ஐஃபோனில் இறங்குறது இப்படி இறங்கும், அதுக்கப்புறம் இறங்கவே இறங்காது, அப்படியே ஸ்டேபிளாக கிட்டத்தட்ட போகும் செகண்ட்ஸ் மார்க்கெட்டில். ப்ராப்ளம் என்னென்னா ஒரே ஃபோனு, ஆனால் அந்த ஃபோனுக்கே கிராஃப் போடும்போது திடீர்னு ஒரு இடத்துல டிப்லாம் போகும். அந்த டிப் ஏன் போகுதுன்னு பார்த்தா பேட்டரி பர்சன்டேஜ் வச்சு டிப்பு போகும். ஐஃபோன் 14 நான் வெளில போய் கேட்கும்போது ஒரு ஃபோனை வந்து 40K அவைலபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா இன்னொரு ஃபோனை பார்த்தா 38 வாங்க. என்ன 2000 ரூபான்னு கேட்டால் நான் அந்த 40 சொன்னேன்ல, அது வந்து 88% பேட்டரி இருக்குது, இது வந்து 84 83 அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ரைஸ் மாறும். ஓகே. ஸோ இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஆண்ட்ராய்டில் இந்த மாதிரியான ஒரு குளறுபடியே இல்லாமல் நிம்மதியாக போயிட்டு இருந்தது. என்னமோ இந்த பேட்டரி பர்சன்டேஜ் இங்கே தெரியறனால வாழ்க்கையே மாறிடுற மாதிரி தான், நார்ன மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆமா, அப்புறம் இதை உட்காந்து ப்ரொடெக்ட் பண்ற நிலைமை வரும்ல. அதான் காமேஷ் ப்ரோவை போட்டு கலாய் பண்ணடா நானு. வாங்குறது ஃபிளாக்ஷிப்பா, வாங்கினதுமே பவர் சேவர் மோட் போட்டுறது, அப்புறம் ஆட்டோ பிரைட்னஸை மாத்திடுறது, அப்புறம் ஹாப்டிக் ஃபீட்பேக்கை தூக்கிடுறது அப்படின்னு. ஸ்லோ சார்ஜிங் 15 வாட்ஸ்ல போடுறது, அதுக்கு 100 வாட்ஸ் சப்போர்ட் இருந்தாலும் 15 வாட்ஸ்ல போட்டு பொறுமையா நீ. சோ இது எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறம் எதுக்கு அந்த ஃபிளாக்ஷிப்? இப்போ நம்ம என்னெல்லாம் வந்து நம்ம டிசேபிள் பண்ணோமோ அது எல்லாத்துக்குமே தான் அங்க டாரிஃப் போட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு அந்த ஃபோன் வச்சு. ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இருக்கட்டும், இருக்கலே பெஸ்ட் டிஸ்பிளே, இருக்கலே பீக் பிரைட்னஸ், அப்புறம் பெஸ்ட் ஹாப்டிக் மோட்டார் இதில் இருக்கு, பெஸ்ட் ஸ்பீக்கரில் கேட்டால் வேற ஃபோன் வந்து ரொம்ப அதிகமாக சீக்கிரம் பேட்டரி ட்ரெயின் ஆகும். நம்ம எப்பயுமே ஹெட்ஃபோனே யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு யோசிச்சு பாரு. ப்ரொடெக்டிவாக வச்சிருப்போம். அதான் அதே மாதிரி ஸ்க்ரீன் ஆன் டைமும் வந்து இப்போ ஆல்ரெடி ஷாமி ஃபோன்ஸ், ரெட்மி ஃபோன்ஸில் வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் நீங்கள் பார்க்க முடியாது. ரொம்ப சூப்பராக டிஜிட்டல் வேல்பேரிங் தான் போய் பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ ஓப்போ, ஒன் ப்ளஸ் அதுலேயும் வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏங்க நீங்கள் அந்த அளவுக்கு ரிமூவ்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து இப்போ இந்த மாதிரி கேவலமான ஒரு சில ஃபோன்ஸ்லாம் இருக்கும்போது வாவ் விவோ T4 அல்ட்ரா. ஆமாம், இதில் வந்து இதில் என்ன பிரச்சனைன்னு தெரில, இவங்களுக்கு வந்து பேட்டரி கிராஃபை காட்ட தெரில. இது எவ்வளோ நேரமாக இந்த அதாவது ஃபுல் சார்ஜ் ஆகி கண்டிப்பாக இங்கே பாரு 3 வருஷம் எஸ்ஓடி வரும் போல இருக்கே. அங்கே தான் ட்விஸ்ட்டு. நீ அந்த மாதிரி ஆர்வ கோலரில் ஏதாவது நினைக்கலாம். நிறைய தடவை ஆப்ஸ் என்னென்ன ரன் ஆயிருக்குன்னு காட்டவே மாட்டேங்குது. இங்கே பாரு சில சமயம் வரும், திரும்ப கொண்டாத்துல காணாமல் போகும். ஓகே, இந்த ப்ளூ பாராது வருதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்க, இதுவே வராது சில சமயம், அப்படி எம்டியாவே இருக்கும். நான் அப்புறம் நான் காட்டுறேன். ஸோ இப்போ இது நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்ம மக்களுக்காக. அதே சமயம் இப்போ இங்கே ஸ்க்ரீன்ஷாட்டில் போனேன்னா இங்கே பேர் சம்மந்தமே இல்லை பேர். அப்போ இதுக்கு முன்னாடிலாம் என்னாச்சு, பிச்சை எடுத்துகிட்டு இருந்ததாம் எங்கேயாவது 17 மணி நேரம் ஆக போகுது இல்லையா? சின்ஸ் லாஸ்ட் ஃபுல் சார்ஜ் ரெக்கார்டே இருக்காது. கீழே பேர் எதையோ தேடிட்டு இருக்கான் பாரு, உள்ள கொஞ்சம் உள்ள போய் செத்துடுறேன். இங்கே வேறு 4 மணி நேரம் சொல்லிட்டேன். ஆனால் எதுவுமே இல்லை இங்கே, கிராஃப்ல ஒன்றுமே இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. கிராஃப் சும்மா திருண்டு கிடக்கு. அதான் நான் சொல்கிறேன்ல, கொஞ்சம் கோளாறான நியூட்டன் வேற லெவலு. நியூட்டன்ல ஆப்ஸ் காமிச்சது. அதான் சொல்றேன். அப்ப மேபி இவங்க சைடுல ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும். இவங்க சைடுல கண்டிப்பா. ஐக்யூ சைடுல வந்து எனக்கு இந்த மாதிரி நான் பார்க்கல. விவோ சைடுல இப்படி தான் பார்க்குறேன். ஃபுல்லா நாங்க சொல்றோம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டு நீங்க T4 அல்ட்ரா வாங்குங்க. T4 அல்ட்ரா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து OnePlus 13s. அதுல வந்து 3 years பேட்டரி ப்ரொடெக்ஷனுக்கு இப்போ வந்து இது போட்டிருக்காங்களாம். அந்த RCC இது வச்சு கிளைம் பண்ணிக்கலாமா. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் ஆப்பில் போட்டு செக் பண்ணி பாருங்கள், இருக்கும், கிளைம் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. OnePlus 13sக்கு, OnePlus 13sக்கு தான் இப்போதைக்கு இருக்கான். காமேஷ் ப்ரோ மாதிரியான ஆட்களுக்குலாம் வருத்தமாக இருக்கும்னு எனக்கு தோணும், தெரியுது. ஓகே, பரவாயில்ல. OnePlus காப்பாற்றியாச்சு, அவ்வளோதான். காமேஷ் ப்ரோட்டு வந்து இது வந்து ரொம்ப மிக்சடான நியூஸ் தான். ஏன்னாச்சு, விசா அப்ளிகன்ஸு ஆர் ரிக்வயர்ட் டு லிஸ்ட் ஆல் சோஷியல் மீடியா யூசர் நேம்ஸா? ஏன்னா புதுசாக இருக்கு. அது வந்து யூஎஸ் தான். லாஸ்ட் 5 இயர்ஸா? பயங்கரமா இருக்கே இது. ஆனா இது எந்த அளவுக்கு ஃபேக்ட்னு தெரியல. சரி, ஓகே. இவங்க தான் போட்டுருக்காங்க. இவங்க மோரோவர் பார்த்துருப்பீங்க நீங்க. நிறைய போடுவாங்க. இவங்க நிறைய நியூஸ் வந்து
வேலிடான நியூஸ் தான் போட்டு பார்த்துருக்கேன், ஃபேக்கா எதுவும் போட்டது கிடையாது. இல்ல இது வந்து இப்போ ஹேண்டில் இருக்கட்டும், இவங்க சொல்றது கரெக்ட். பட் நான் 5 வருஷம் முன்னாடி நான் ஏதோ ஒரு ட்விட்டரை கொண்டு யூஸ் பண்ணியிருக்கலாம், அதோட ஹேண்டில் மறந்துருப்பேன். லாஸ்ட் 5 இயர்ஸ்னு கேட்குறாங்களே. நீங்க கரண்ட்லி யூஸ் பண்ற ஏதாவது கொடுக்கணும் போல இருக்கு. அது கொடுத்துட்டு போயிடலாம். நம்ம என்ன பண்ண போறோம், பாதி நேரம் உட்காந்துட்டு கேமரா சாம்பிள் போடுவோம், மீதி நேரம் வந்து இந்த நத்திங் எதாவது போட்டு நம்மள சாகடிப்பான், அதுக்கு வந்து கருத்து சொல்லி. இல்ல மேபி நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு ட்ராக் பண்ணிட்டு விசா ப்ரொவைட் பண்ணனால அது கூட இருக்கலாம். இங்கேருந்து அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு கோலார் பண்ணி விட்டுறக்கூடாதுல்ல. வந்துச்சுன்னா பரபரப்பா பெரிய நியூஸாக வரும், பார்ப்போம். சரி, ஓகே, பார்க்கலாம். அடுத்தபடியாக இவனோட பெரிய சித்தப்பா வராரு, விவோ X200 FE. அது மேசிவா இருக்கும். ஆனா என்ன உள்ள இருக்கிற எஸ்ஓசி நினைச்சு தான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுலயும் அதே தாண்டா இருக்கு, அதனால தான் நானே ஃபீல் பண்ணி புலம்பிட்டு இருக்கேன். 9300. ஆமா 9300 பிளஸ். அப்ப நீ வர வேணாம் அதானே சொல்ல போற, சீக்கிரம் சொல்லி முடி. ஏன்னா இந்த ஃபோனில் என்ன ஆகுதுன்னு நான் சொல்கிறேங்க. எல்லா ஃபோன் இதுக்கு முன்னாடி நான் வந்து X100 ப்ரோக்கும் நான் சொல்லியிருப்பேன், எனக்கு நெட்வொர்க் மட்டும் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் X200 ப்ரோவில் சொல்லியிருக்க மாட்டேன், அது 9400. ஆனால் X100 ப்ரோவில் நான் சொல்லியிருப்பேன், எனக்கு கேமரா ரொம்ப பிடிச்சது, நெட்வொர்க் சரியில்லைன்னு. இப்போ இது வந்து 9300 ப்ளஸ்ன்னு ஒன்று என்ன ஓவர் கிளாக் வெர்ஷன், வேறு எதுவும் கிடையாது. இதில் நான் ஃபோன் பேசும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, பெரும்பாலும் என் ஃபோன் கால் ஓகே அப்படி இப்படி போயிடுது. ஆனால் காம்படிஷனில் சொல்ல போனால் பிக்சலே இதோட வேற லெவலில் இருக்குது, பிக்சலோட கால் அளவு கூட இது வராது. இது எப்படி இருக்குன்னா, நான் பாக்கெட்டில் இப்போ ஃபோன் பேஸ்டேட் அப்படின்னு பாக்கெட்டில் வைக்கிறேன்னு வைங்களேன், ஹெட்ஃபோன்ஸில் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ கையில் வச்சு அப்படியே பேசிகிட்டு இருக்கேன். அப்படியே பாக்கெட்டில் வச்சேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன்று SRK என்ன கேட்குறான்னா, எனக்கு சரியாக கேட்கல, கிராக் ஆகுதுங்கிறான். அப்படி வருது. சரி, வெளியில தூக்கி காட்டுறேன், மேலே ஒரு கேமரா இருக்கு, மேலே தூக்கி போடுறேன். இப்போ கேட்குதா? உன்னை கம்பேர் பண்ணா இது நல்லா இருக்குன்னு சொல்றேன். என்ன பண்ண போறேன், ஃபோன் திரும்ப பாக்கெட்டில் வைக்க போறேன். பாக்கெட்டில் வச்சதுக்கப்புறம் சொல்லு, பாக்கெட்டில் வச்சேன். இந்த டவரே இல்லாம பழைய படத்துல மரத்துல ஏறி கேட்பாங்களே அந்த மாதிரி இருக்கு. நான் அன்னைக்கு அதானே சொன்னேன், ஒஸ்டா இருக்கு. நான் இப்படி பிடிச்சிட்டு பேசிட்டு இருந்தேன். அப்புறம் ஹெட்ஃபோன்ஸ் காதுல இருக்கு, நான் இப்படி பிடிச்சிக்கிட்டேன் மேல பிடிச்சிட்டு, டே இப்பயாவது ஒழுங்கா கேக்குதாடா அப்படின்னு. இது எதுக்குன்னா, என்ன பில்ட் அவன் இது பிளாஸ்டிக்கா? ஆமா பிளாஸ்டிக்கே அந்த லட்சணம். ஆமாடா பிளாஸ்டிக். இவெல்லாம் FE 200 FE வேற, இவன் எப்படி பிளாஸ்டிக் பில்டா இருக்க மாட்டான். பிளாஸ்டிக்காவே கூட இருந்துட்டு போட்டோம். 9300 வச்சு அவங்க ஆண்டனா பிளேஸ்மெண்ட் எப்படி வைக்கிறாங்கன்னு தெரியல. கேமரா ஓரளவுக்கு நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பர் ஆஹா ஓஹோன்னு சொல்ற அளவுக்கும் இல்ல. ஏன்னா இதுல 100x வரைக்கும் போலாம்னாலும் 10xக்கு மேல போறதா இருந்தா யாருமே போக வேணான்றது, சூசைட் பண்ணிக்கோங்கன்ற அளவுக்கு முக்கியம் இருக்க போகுது. ஏன்னா உள்ள ஜம்ப் அடிச்சு சாகடிக்குது நம்மள. அதுக்கு ஒரு ட்ரிகரும் கிடையாது, ஒரு டாகிள் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நான் டிசேபிளாவது பண்ணலாம், அதுவும் கிடையாது. ஏன்னா எடுக்கிற போட்டோஸ்லாம் எப்படி இருக்குன்னா, போஸ்ட் ப்ராசஸிங் என்ன ரொம்ப சாகடிக்குதுங்க, ரொம்ப சாகடிக்குது சீரியஸா போஸ்ட் ப்ராசஸிங் வந்து. ஏன்னா இப்போ இந்த போட்டோ வந்து சூப்பர் போட்டோன்னு வச்சுக்க, இந்த டீட்டெயிலாம் வேற லெவல். இது என்ன ஒரு சின்ன பச்சளை வண்டி தானே, அது வந்து இந்த அளவுக்கு டீட்டெயில் வருது, பெருசு தான், பெரிய விஷயம் தான், செம்மையா எடுக்குது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல. இங்க பேரு ஆண்டனாவே காணும், கடன் விட்டுருச்சு போல, இங்கே ஆண்டனா கடன் விட்டுருச்சு. இப்போ இதுக்கு பேர் என்னதுன்ற நானு, இதுக்கு பேர் ஏதாவது ஸ்டிச்சிங்கான்னு கேட்குறேன் நான், புரியுது அப்படி சொல்றேன்னு. இப்போ இங்க பாரு, அதே பூச்சி இதுல எப்படி இருக்கு, அதே பூச்சி அதே இதுல தான் எடுத்திருக்கேன், ஆனா எங்க போச்சு, எப்படி இது காணாம போகும்? அப்ப ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்கா இல்லையா? ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. ஷேர் பண்றது இருக்கட்டும்டா, ஆண்டனா வைங்க. அது வந்துச்சுன்னா ஷார்ப்னஸ் வரலாம். இது அநியாயமா இல்ல, பிளட் ஆண்டனாவா தெரியணும்ல. ஆமா, சுத்தமா ஏதோ ஒரு கோளாறு நடக்குதுன்னு அர்த்தம் இருக்குல்ல. இதை தான் நான் புலம்புறேன். இந்த X200 FE அது வந்து 9300 ப்ளஸ்னால ஒரு சோகம் ஆயிடுச்சு. மற்றபடி பார்த்தா 6.3 அதான் குட்டி காம்பேக்ட் பண்ணா உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 15, அப்புறம் 6000 mAh பேட்டரி. OnePlus 13s எவ்வளோ? 13s 5850 ஏதோ. அப்போ 6500 mAh போட்டு வச்சிருக்கான். 3rd ஜென்ரேஷன் சிலிக்கான் நானோ டெக்னாலஜின்னு வரட்டும், அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. நல்லா இல்லாத ப்ராசரை வச்சுட்டு நான் எதுக்கு அவ்வளோ பெரிய பேட்டரி வச்சுட்டு சுற்றணும்? அந்த ப்ராசருக்காக தான் நாங்கள் இவ்வளோ பெரிய பேட்டரியே கொடுத்துருக்கோம். அப்படியா? அப்போ தான் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா நான் இதெல்லாம் பார்த்து வெறுத்து போயிட்டேன்டா. Find X8லாம் எவ்வளோ சூப்பராக எடுத்தது தெரியுமா? இதே 100X இங்கே பாரு, வெறும் பெயிண்ட் தான். அதாவது நீங்க நாய்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஆக்கி வச்சிருக்காங்க. இல்ல நாய்ஸ் வரக்கூடாதுன்னு நீங்க என்ன பண்றீங்க? இவ்வளவு அக்ரெசிவான பிளேயா? இல்ல ஆஃப் பண்ற மாதிரி இல்லையா? இல்ல நான் தேர்ந்தெடுக்கல, பார்த்தோமே. X100 X200 எல்லாம் இருக்கும். ஆமா, நம்ம போய் பிரீமியம் லைனப்ல வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டா என்ன ஆயிடும்னா நிறைய நாய்ஸ் வந்துரும், அப்புறம் கொஞ்சம் கன்றாவியா இருக்கும் இமேஜ். ஆனா ஒரிஜினலா உள்ள விஷயங்கள் தெரியும். அதுல தாங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியும். இங்க பாரு, ஸ்ட்ரக்சரே இல்ல. இங்க பாரு, இங்கெல்லாம் பைப்ல என்ன நடக்குது? ஏதோ இல்யூஷன்லாம் நடக்குது. பைப் பூச்சி மாதிரி இருக்குங்க, கொலகொலன்னு ஒரு மாதிரி. அதே மாதிரி ஒயிட் பேலன்சிங் பாருடா, என்ன எனக்கு புரியல. 9300 பாரு எடுத்து சேம் சென்சார்லயே ஒயிட் பேலன்ஸ் அடி வந்ததா? ஆமாடா, டெலிஃபோட்டோல இங்க ஒரு மேல பாத்துக்க, அந்த இடத்துல பாரு, இங்க பாரு இதே இடத்த தானே எடுத்திருக்கேன். அதுக்குள்ள அங்க மேகம் வந்துருச்சு. நீங்க அடுத்த போட்டோ அதுக்குள்ள மேகம் வந்துருச்சா? அடுத்த போட்டோ நீங்க எடுக்கிறதுக்குள்ள அங்க மேகம் வந்து சட்டக்குன்னு வந்துட்டான். சரி, எனக்கு இதுல ஒண்ணு என்ன பிடிச்சிருந்தது, என்ன பிரைஸ் அத சொல்லவே இல்ல. இதுதான் பிடிச்சிருந்தது. வாவ், காமிக்.
என்ன பிரைஸ்? 40யா? 40யா? OnePlus 13R is way better than easily. இங்க பாரு, OnePlus 13R சூப்பரா இருக்குங்க. இதுல என்ன OnePlus 13R வச்சு இது மாதிரி மேக்ரோ எடுக்க முடியாது. ஆனா கொடுமை என்னன்னா நீங்க 10-15 தடவை எடுக்கணும். ஏங்க மேக்ரோ வந்து ரொம்ப செலக்டிவான ஆடியன்ஸ் தான் இருப்பாங்க. ஆமா, அதனால உங்களுக்கு போர்ட்ரேட், ஹியூமன் போர்ட்ரேட்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜூம்டு போட்டோஸ்லாம் 13R ஈஸியா எடுத்துட்டு போயிடுமே. கரெக்ட் தான். அப்ப 13R பெட்டர். போர்ட்ரேட்லாம் கொஞ்சம் இதுல ஓகே, அது அந்த வியூ அல்காரிதம் நல்லா இருக்கும், அதனால ஓகே. T4 Ultra V50 எவ்வளோ? V50 30,000க்கு தான் வரப்போகுது. ஆஃபர்ல பார்த்தோம்ல நம்ம. ஆமா, அதே டேஷா போட்டு 30,000 வாங்கிட்டு போயிடலாமே. ஆமா, அதுல 250 மெகாபிக்சல் இருக்கும். ஜெயஸ் வேறங்க அது. ஆமா, அதே வாங்கிட்டு. ஆனா இதுல என்ன ஜூம் தாண்டா இவங்க இதுல வந்து மார்க்கெட் பண்றதே என்னன்னா பெர்ஃபார்மன்ஸ். கர்மம் தான் இல்லையா, பெயிண்ட் எடுத்து ஊத்தி வச்சிருக்கானுங்க. ஜூம் அது கரெக்ட், அது உனக்கு தெரியும் எனக்கு தெரியும். ஆனா அவங்க மார்க்கெட் பண்ணும்போது அதை காமிச்சிட்டு எப்படி காட்டுவாங்கன்னா, டைரக்டா போயிட்டு அந்த நிக்கான்ல ஒன்னு இருக்குமே, ரோஜர் கிட்ட இருக்கு 135X போகுமே, அதுல போட்டோ எடுத்து போட்டுற வேண்டியதான். இதெல்லாம் ஒரு மேட்டரா? எவ்வளவு ஜூம் போகுது, வா செமையா இருக்கு, அப்பதான் வாங்குறோம். ஆமா, இப்போ எப்படி பேசுறாங்க, T4 Ultraவை பொல முளக்க போறாரு. ஓகே, இல்ல நிஜமா அது வந்து இல்லைன்னா இல்லதான், அவ்வளவுதான். அண்ட் திஸ் நியூஸ் ஃபார் கௌதம் ப்ரோ. எங்க இருந்தாலும் டப்புன்னு முடியாந்துருங்க, வந்து டிஸ்பிளேவை பாருங்க. வாட்ச் அல்ட்ரா 2025, அப்புறம் வாட்ச் 8 கிளாசிக், வாட்ச் 8 40mm எல்லாத்துலேயும் பேட்டரி சைஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதாகவும், அப்புறம் டிசைன் சேஞ்சில் இருக்குது. டிசைன் சேஞ்ச் பெருசாக இல்லை, அதான் பார்ப்போம் எவ்வளோ ப்ரைஸு கொண்டு வராங்கன்னு. இப்போ ஆஃபரில் வந்து வாட்ச் 6 கிளாசிக்கா, 6 கிளாசிக்கில் வந்து டீலில் இப்போ போட்டிருக்காங்க அமேசான் அந்த ப்ரைம் டே சேலில். செக் பண்ணி பாருங்கள், 50K அது யூஸ்வல் ப்ரைஸு. இப்போ ஏதோ 45 கிட்ட ஏதோ வரும் மாதிரி போட்டிருக்காங்க. பரவாயில்லையே. 6 கிளாசிக் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரைம் டே வந்து ஜூலை 12 to 14. ஆமாம், 12 to 14 அந்த டைமில் செக் பண்ணி பாருங்கள். வாட்ச் 6 கிளாசிக். ஸோ அது வந்து சாம்சங் டிவைஸ் ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் அமையும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கேள்விக்குறி தான். எஸ், சரியா. அப்புறம் மெட்டீரியல் UI 3 தானே, அது வந்ததுக்கப்புறம் இந்த கூகுள் டைலர் அதில் வந்து ஒரு அது இன்னும் எனக்கு கிடைக்கலடா. நீ சொன்னதெல்லாம் நான் தேடி தான் பார்த்தேன், நானும் ட்ரை பண்ணேன். இதெல்லாம் வரலையா? இந்த மாதிரிலாம் வரல இன்னும். இது நல்லா இருக்கு, பார்க்க அழகா இருக்கு. வந்துச்சுன்னாங்க, நிறைய பேர் போட்டிருந்தாங்க, நான் நிறைய இதில் செக் பண்ணேன். அப்புறம் இதில் வந்து வீடியோ கால் ஆப்ஷன் வந்து ஒரு சிலர் காட்டியிருந்தாங்க. ஆனால் ப்ரோ அப்டேட் பண்ணாங்க, ப்ரோ அப்டேட்டில் வரல. நான் இன்னைக்கு காலைல கூட கால்லாம் பேசினேன்டா, எனக்கு அப்போ கூட நார்மல் தான் வந்து. இத்தனைக்கும் நான் வந்து கூகுள் டைலரோட பீட்டா ப்ரோக்ராமில் வேற இருக்கேன். இதில் தானுங்க 2 இருக்கு. கால் அட்டன் பண்ணுற இதே வந்து ஹரிசாண்டல், இது இந்த சிங்கிள் டேப்பும் இருக்கா? ஆமாம், சும்மா டேப் பண்ணால் கால். சிங்கிள் டேப் எப்படி இருக்குன்னு தெரியல, நம்ம பார்ப்போம். எங்களுக்கு அந்த அப்டேட் வந்துச்சுன்னா நாங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ஆட் பண்ணுறோம். ஆனால் நான் இப்போதைக்கு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுறேன், எங்களுக்கு வந்துச்சுன்னா நாங்கள் அதை சொல்கிறோம். சென்ற வாரம் வந்து நத்திங் ஃபோன் 3யோட கேலரி ஆப், நத்திங் ஃபோன் 3யோட கேலரி, நத்திங் ஓஎஸ்ல கேலரி ஓஎஸ்ல கேலரி ஐல எடிட் கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, அது வந்து அது நல்லா வைப்ரேட்லாம் ஆகுதுன்னுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, இது HDRலாம் வேற வரும், அந்த மாதிரிலாம் தான் போட்டு விட்டுட்டு இருந்தானுங்க. நீ பாத்தியா? நம்மகிட்ட எங்க நத்திங் ஃபோன் என்கிட்ட இப்போ கரண்ட்ல இல்லையே. ஏதாவது நத்திங் ஃபோன் இல்ல 2A+ இப்பதான் ஃபிளாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதான் லேட்டஸ்ட் அப்டேட்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். அதில் கேலரி ஆப் செக் பண்ணி பாருங்கள், எடிட்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எத்தனை பேர் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் திஸ் இதுதான் வந்து ஆண்டவர்கிட்ட ஸ்பெஷலாக சொல்லியிருந்தேன். என்னது? இல்லை, எனக்கு இப்போ என்ன தெரியணும்னா செத்தானா உயிரோடு இருக்கானா, அவ்வளோதான். அதான் நான் பாம்புன்னு போட்டு அர்ஜுன் தாஸ் சார் இருந்தார். என்னடா ஏதோ பயங்கரமான படம் போல, மூவி போல இருக்கு, ரத்த வெறியா இருக்கும் போலன்னு போனா ரத்த வெறி. நம்ம ஸ்கூல் டைமில் கலாய்ச்சி விளையாடுவோமே, பாம் பக்கிரி பாம். ஆமா, அதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு இப்போ இங்கே தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, அதுதான் ஃபுல் படம் பார்த்தா தெரியும் உயிரோட இருக்காங்களா இல்லாட்டி கெமிக்கல் ரியாக்ஷனா அப்படிங்கிறது தான். இதெல்லாம் வச்சு நம்ம வந்து கன்க்ளூட் பண்ண முடியும். இதே மாதிரி தான் பெருசுன்னு ஒரு படம் இருந்துச்சு. ஆமா, பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கான சேனல்ல மூவி போகிறது நல்லா. குட் நைட்டு கொரட்டை வச்சு ஒரு படம் நல்லா இருக்கு. இந்த மாதிரி யூஸ்வலாக ஒரே டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணாம இந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஒரே டெம்ப்ளேட் நம்மள சாகடிக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. தக் லைஃப்லாம் ஒரு டெம்ப்ளேட் வச்சிருந்தாங்க பாருங்க, அப்படியே சூப்பரா இருந்ததா? சீரியலை மிஞ்சிட்டாங்க அப்படி ஒரு இது. அதனால அது ரொம்ப டீசர் நீங்களும் பாருங்க. பாம் அர்ஜுன் தாஸ் நிப்பார், ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு மேபி ஒர்க் அவுட் ஆகலாம். ஓகே. அப்புறம் நத்திங் ஃபோன் 3 அதில் வந்து ஓஎஸ் அப்டேட் இருக்கும். OS 3.5 ஆர் 3.3யோட அது வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து என்னென்னா கிளிஃப் டாய்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஐகான், அதாவது அது அப்படி ஒரு இது வச்சுருக்காங்க. அப்புறம் யூனிவர்சல் சர்ச், இது நம்ம இந்த OnePlus ஃபோன்லாம் பார்த்துருப்போம்ல, அது இருக்குது. அப்புறமா நியூ கேமரா வாட்டர் மார்க், அது உங்களுக்காக அது கொண்டு வந்திருக்காங்களாம். கேமரா நல்லா இருந்ததுன்னா கேமரா வாட்டர் மார்க் யூஸ் பண்ணலாம். என்ன நீங்கள் இங்கே வச்சுருக்கோம் கேமரா தெரியும்ல, அது நீங்கள் உங்களுக்கு டிசைன் பிடிச்சிருக்காங்க.
இப்படி பிடிச்சி யூஸ் பண்றதுக்காக கேமரா நாங்க இங்க வச்சிருக்கோம். அடுத்த போன்ல எல்லாம் எப்படி தெரியுமா வைப்போம், கலட்டி கையில கொடுத்துருவோம். ஒன்னு இப்படி வச்சுக்கலாம். இந்த பெயிண்டிங் எனக்கா கொண்டு வந்தியா? ஆமாண்டா, உனக்காகுதா? எங்க இருந்து? லண்டன். ஓ, எவ்வளோ? 800 pounds. எப்படி இருக்கு? வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. எல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக்கா பிளான் பண்ணி தாங்க நத்திங் ஃபோன் 3 டிசைன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டிசைன் பிடிக்கலன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? அண்ட் திஸ் IQ13 பச்சை கலர். என்னடா ஆல்ரெடி பழைய ஃபோன் தானே இது அப்படின்னா அதுல வந்து கலர் வந்திருக்கு. என்னடா பெருமை இல்லை எருமை. இதை பார்த்துட்டு தாங்க நான் ஷாமின்னு நினைச்சேன். புரியுது. இந்த சைடு வருத்தப்படாத, ஷாமில உனக்காக தான் ரெட்மில சாம்பியன் கோல்டு என்ஜாய். ரெட்மி நோட் 14 ப்ரோ as well as ப்ரோ ப்ளஸ்க்கா பேண்டு பத்தி எப்படி இருக்கு? மறுபடியும் வருதா? இங்க இல்ல, சைனால. இங்க எங்க பேண்டுன்னு சொல்லி இப்படி செயின் மாதிரி போட்டு வச்சிருக்கானுங்க. அதுவும் இருக்கான், கழுத்துல தான் போட்டுக்கலாமா. ஓகே, பாக்க எப்படி இருக்கு பாத்தியா? நல்லா இருக்கே. 2mm சுத்தி இருக்கிறது யூனிஃபார்ம் பசல். செயின் மாதிரி போட்டா அதுல என்ன ட்ராக் ஆகும்? செயின் மாதிரி போட்டா ட்ராக் ஆகும். ஸ்டெப் கவுண்ட் ஆகும்ல. செயின் ரொம்பலாம் ஷேக் ஆகும். கண்டிப்பா ஷேக் ஆகும். அப்ப ரொம்ப நடக்கும்போது தானே ஷேக் ஆகும். ஓகே இங்க பார்த்தல மொத்தம் அதான் ஏதோ ட்ரை பண்றாங்க. 1.7 இன்ச் AMOLED ஸ்கிரீனோட 21 days பேட்டரி லைஃப். ஆனா சைனால நிறைய ப்ரோக்ராம் இருக்காமே, கவர்மெண்ட்டே புஷ் பண்ணுதான். எல்லாருமே ரொம்ப ஆக்டிவா இருங்க, எல்லாருமே ஏதாவது பேண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க, ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஆக்டிவா இருக்காங்களாம். சரி, மொத்தம் பேண்ட் வந்து அங்க இருக்கிறது நல்லா தான் இருக்கு. நான் இது கூட பார்த்தேன்டா. இது பாத்தியா நீ? Xiaomi Pad S7 Pro. Pad 7S Pro இந்த ப்ராசஸோட வந்திருக்காங்க. ஆமா, X-Ring அவனோட ஓன். அதான் நல்லா இருந்தது. Pad 7S Pro வந்து அது 3.2 இந்த இதுதான் பேட். ஓகே. ஆமா, Xiaomi Mi Pad 7 அதேதான். Xiaomi Pad 7 தான். ஓ, mAh அதிகமானா? ஆமா, 10016 mAh. Redmi K Pad அங்க எப்படி இருக்கு பாரு. கேவா தான் கேல போன் விடுங்கன்னு தான் நான் கேட்டுக்கிறேன். வேணாம், விக்காதுடா. அவங்க அங்கேயே விட்டு அங்கேயே வித்துக்கிட்டோம். நல்லா இருந்துட்டு போங்க, அவ்வளவுதான். நம்ம ஊர்ல விக்காது. ஏங்க நம்ம ஊர்ல ரெட்மில இப்ப K சீரிஸ் வருதுன்னு வைப்போங்க. ரெட்மில நோட் சீரிஸே அதோட டாப் டயர் வந்து 30K தொட்டுருச்சு அப்படின்னும் போது 32,000க்கு தான் அது விற்கிது அப்படின்னும் போது பேஸ் வேரியன்ட். உங்களுக்கு K சீரிஸ் வந்ததுன்னா இப்போ என்னங்க ஆகும்? 37,000 38,000 ஒரு பேஸ் வேரியன்ட் இருக்கும். யாராவது வாங்குவாங்களா? ரெட்மிங்கிற நேமில் யாராவது K சீரிஸ் இப்போ ரிலீஸ் ஆகி 37K 38Kக்கு 8s Gen 4 கூட சொல்லட்டுமே, வாங்குவீங்களா? நீங்களே சொல்லுங்களேன். இப்போ கூட நிறைய பேர் என்ன தடவை சொல்லுவாங்க, அதான் போக்கோ F7 இருக்கேன்னு, அப்புறம் எதுக்குன்னு. அவ்வளோதான். அப்புறம் எதுக்கு? அப்போ அவங்களும் வந்து விட்டு அப்புறம் உட்காந்துட்டு தொங்கிக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு அதை விற்காதுன்னு தெரிஞ்சு போய் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஏதாவது 4 பேரை வச்சு ப்ரொமோட் பண்ணணும். ஏங்க இப்போ கலர்லாம் மாற்றி விட்டு ட்ரை பண்ணுறதுக்கு K சீரிஸ் விட்டு ட்ரை பண்ணலாம்ல? நாங்கள் போகோவுக்கு எக்ஸ்ட்ரா கேஸ் கொடுத்துருவோம், கலராக. சும்மா ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் பாதாளத்தில் தள்ளி விட்டுருவான் போல. அது லிக்விட் கூலிங்லாம் பற்றி போட்டுருந்தாங்கடா. இது பார்க்கும்போதும் செம்மையாக இருந்தது. சைஸை பற்றியா இல்லையா? என்ன ஒரு கைக்குள்ள அடங்குது? அதான்டா, டேபே வேற லெவலு. ஏர் பேட் மாதிரியா? அந்த மாதிரி தான். உனக்கு 8.8 இன்ச் தான் பேனல், 16:10. உனக்கு மீடியா கன்சம்ஷன் ரெட்மி பேட் 2 16:10. ஆனா இது வந்து குட்டி. ஸோ இதுல என்னன்னா உனக்கு எல்சிடி பேனல்ல டால்பி விஷன்லாம் இருக்கு. எல்சிடி பேனல்ல 700 நிட்ஸ், நல்ல நச்சு பேனல், சூப்பரா இருக்கும். கண்டிப்பா. என்னங்க இது 2 சார்ஜர் பாயிண்ட்? என்னதுடா 2 சார்ஜர்? ஆமாமா. ஓ, இந்த ஆங்கிளுக்கு இங்க பாரு, ஒன்னு இப்படி ஒன்னு 67 வாட் கொடுக்குறாங்க. பரவாயில்ல. இதெல்லாம் இந்தியாவுக்கு இல்ல, சும்மா பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறோம். நீங்க எப்பயா சைனா போனீங்கன்னா, யாராவது சைனா போனீங்கன்னா 6.4 mm திக். அதான் இந்தியாவுக்கு இல்லையே. சைனால அந்த பேண்ட் பார்த்தோம்ல, அதுவே 3500 ரூபா தான். K80 Ultra என்ன சிவி மாதிரியே இருக்கான். எனக்கும் பார்த்தது அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஆனா சிவி கொஞ்சம் பெண்டா இருக்குமோ? இந்த மாதிரி பாக்ஸி கிடையாது. மை காட், 9400 9400 தான் பிரச்சனை இல்லாம இருக்கேடா. 9300 தான் எனக்கு பிரச்சனை. அது தெரிஞ்சதும் இவனுக்கு எப்படி இதில் 9300+ போட்டாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. அந்த எண்ட் நியூஸஸ் அமேசான்ல பிரைம் டே சேல் ஜூலை 12ஆம் தேதி மற்றும் 12ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை இருக்கு. நீங்க டிவைஸ் எதுவும் வாங்க போறீங்க இல்ல, எப்படியும் எதுவுமே பெருசா வரப்போறது இல்லை. இன்னும் வெயிட் பண்ணுங்க, ஆகஸ்ட் மாசம் நல்லா வரும்னு நினைக்கிறேன். இப்பயே வந்து ஒரு சில டிவைஸ் நல்லா இருக்கும். 30,000 அந்த ரேஞ்சில் இருக்கிற ஒரு சில ஃபோன்ஸ்ல டீல் இருக்கலாம். பட் இப்போ லாஸ்டா 2 to 3 வீக்ஸா ரிலீஸ் ஆன ஃபோனுக்கு லான்ச் டேட்ல என்ன ஆஃபர் இருந்ததோ அதே தான் இருக்குமே தவிர வேற எதுவும் மாற்ற முடியாது. இப்போலாம் பிரைஸ் வந்து குறைக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேக்ஸிமம் இப்போ டீல் எப்படின்னா, லான்ச் டேல மிஸ் பண்ணவங்க ரிவ்யூலாம் பார்த்துட்டு வாங்க முடியும். அப்படி இல்லையா, வெயிட் பண்ணா ஆகஸ்ட் 15 அப்போ இண்டிபெண்டன்ஸ் அதே மாதிரி லாஸ்ட் இயர் ஃபிளாக்ஷிப்ஸ் அது இப்போ மேபி பிரைஸ் குறையலாம். அதுவும் எனக்கு இண்டிபெண்டன்ஸ் டே தான் நான் எதிர்பார்க்குறேன். அக்டோபர் சேல் கூட சூப்பராக இருக்கும்.
அந்த டைம்ல அது கிரேசி. அதெல்லாம் இன்னும் பயங்கரமா இருக்கும். அது அதனால crazy. வாங்க போறீங்கன்னா டிசைட் பண்ணி பொறுமையா வாங்குங்க. ம் மேபி நல்ல டிவைஸா கிடைக்கலாம். எஸ் வாங்கிட்டு என்ன ஃபோன் வாங்குறீங்கன்னு சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். எஸ் ஓகேங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கோம் சிவபரணி. பார்க்கலாம். பாய். பாய். வரட்டா